ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. எந்த ஞானியும் தன்னை ஞானி என்று சொல்லிக் கொள்வதில்லை. ஞானியை தெரிகின்ற அமைதி இல்லாதவருக்கு ஞானி தேவையில்லை. அதே நேரம் அந்த படபடப்பை ஞானி சற்று அனுபவித்துவிட்டு பிறகு அமைதியாக்கி மறுபடியும் தன்னிடம் இழுத்துக் கொள்கின்ற வலிமையும் அன்பும் உடையவர். இதுதான் அங்கே நடந்தது. ஆனால் ஞானியின் மனதில் என்ன இருந்தது என்று யாருக்கு தெரியும் என்று நேற்றைய உரையை நாம் முடித்துள்ளோம் அல்லவா? வாருங்கள், தொடர்ந்து பார்ப்போம். அண்ணாமலையார் கோவிலுக்கு அருகே ஒரு பெரிய புளியந்தோப்பு இருந்தது. அதை ஒரு இஸ்லாமியர் குத்தகைக்கு எடுத்திருந்தார். தோப்பில் உள்ள குரங்குகள் புளியம்பிஞ்சை கழித்து தின்றுவிடும். புளியை பறித்து உரித்து போட்டுவிடும். இதனால் இஸ்லாமியருக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும் என்ற கவலை. எனவே குரங்குகளை விரட்ட அவர் கவன்கல்லுடன் சுற்றி வந்தார். கவன்கல்லை வைத்து வேகமாக வீசுவார். குரங்குகள் அலறி அடித்துக் கொண்டு தோப்பை விட்டு வேறு பக்கம் போகும். இஸ்லாமியர் அயர்ந்த நேரம் பார்த்து மறுபடியும் வரும். மறுபடியும் கவன்கல்லால் தாக்க குரங்குகள் சிதறி ஓடும். இஸ்லாமியருக்கு குரங்குகளை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஒருபோதும் இல்லை. விரட்ட வேண்டும் என்ற நோக்கமே இருந்தது. ஒருமுறை கவன்கல்லை சுழற்றி வேகமாக வீச ஒரு குரங்கின் தலையில் கல்பட்டு குரங்கு செத்து விழுந்தது. இஸ்லாமியர் பயந்து போனார். மற்ற குரங்குகள் அந்த குரங்கை தூக்கி கொண்டு பாலசுவாமியிடம் வந்தது. ஓலமிட்டு அழுதன. பாலசுவாமியை கருணையோடு அவற்றை பார்த்தார். இறந்தவர் இறப்பதும் இறந்தவர் பிறப்பதும் மாறி மாறி நடப்பதும். இதை கொன்றவரும் ஒரு நாள் இறக்கத்தான் போகின்றார். ஏன் வருத்தப்பட வேண்டும் என்று சமாதானம் சொல்ல குரங்குகள் இறந்த குரங்கை தூக்கி கொண்டு அகன்றன. இஸ்லாமியருக்கு அன்று இரவு ஜுரம் கண்டுவிட்டது. என்ன வைத்தியம் செய்தும் குணமாகவில்லை. குரங்குகள் பாலசுவாமியிடம் போய் முறையிட்டதை யாரோ அவரிடம் சொல்ல அவர் மேலும் பயந்தார். அவருடைய உறவினர்கள் பாலசுவாமியை நோக்கி ஓடி வந்தார்கள். அவர் கையால் விபூதி கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்க தான் யாருக்கும் விபூதி தருவதில்லை என்று அவர் சொன்னபோதும் அவர்கள் விடவில்லை. விபூதி கொடுத்தே ஆக வேண்டும் என்று கெஞ்சி அழுதார்கள். அருகில் உள்ள அடுப்பிலிருந்து சிறிதளவு சாம்பல் எடுத்து அதை வந்தவரிடம் பாலசுவாமி கொடுத்தார். அன்று இரவே இஸ்லாமியருக்கு நோய் நீங்கிவிட்டது. ஒரு ஞானியை சரியான விதத்தில் அணுகினால், அமைதியாக மன்றாடினால் நிச்சயம் அவர் ஆறுதல் தருவார். பல துக்கமும் அவர் சன்னதியின் முன்பு காணாமல் போகும். அன்புதான் ஞானியின் மிகப்பெரிய மந்திரம். அன்புக்கு எதிரானது பதற்றம். பதற்றம் தன்னை பற்றியே நினைக்குமே தவிர மற்றவரை பற்றி நெல் முனை அளவும் நினைக்காது. தன்னை போல் மற்றவரை நினைக்கும் போது உள்ளே நெகிழ்வு ஏற்பட்டு அன்பு கிளர்ந்து எழுகின்றது. 1911ஆம் வருடம் ஒரு நாள் பாலசுவாமி வாசுதேவன் பழனிசாமி என்ற 2 அன்பர்களுடன் பச்சையம்மன் கோவில் குளத்துக்கு போய் எண்ணெய் தேய்த்து குளித்துவிட்டு திரும்ப மலை ஏறி ஆமைப்பாறை வழியே வந்து கொண்டிருந்தார். திடீரென தலை சுற்றி மயக்கம் வந்து தள்ளாடினான் பாலசுவாமி. நடக்க முடியாமல் மூச்சு திணறி நின்றார். அந்த பாறை மீது உட்கார்ந்தார். தனக்கு என்ன நேர்ந்தது என்பதை பாலசுவாமி பிற்பாடு வெளிப்படுத்தினார். மரண அனுபவத்தை அவருடைய வாக்கினாலேயே விவரித்தார். திடீரென பார்வை மங்கியது. வெள்ளையாக ஒரு திரை மெல்ல படிந்து எதிரே இருந்த மரம் செடி கொடிகள் மறைய துவங்கின. மீண்டும் ஒரு வெள்ளை திரை வந்தது. காட்சிகள் முற்றிலும் மறைந்தன. வெறும் வெள்ளையில் நான் பிரவேசித்துக் கொண்டிருந்தேன். ஓய்வெடுக்க உட்கார்ந்திருக்க இந்த வெள்ளை திரை அகன்றது. காட்சிகள் தெரிந்தன. மரம் செடிகள் கண்ணுக்கு புலப்பட்டன. ஆனாலும் உடலில் வலுவில்லை. மீண்டும் சட்டென்று வெள்ளைத்திரை என்னை கவிழ்த்து கொண்டது. ஆமைப்பாறை மீது சாய்ந்து கொண்டேன். மறுபடியும் காட்சிகள் தெரிந்தன. 3வது வரையும் வெள்ளைத்திரை கவிழ்ந்தது. ஆமைப்பாறையில் உட்கார்ந்தேன். என் இதய துடிப்பு பலவீனமாகி இரத்த ஓட்டம் தடைபட்டு துடிப்பதை இதயம் அறவே நிறுத்தியதை உணர்ந்தேன். என் உடல் நீல நிறமாக மாறியது. அப்போது உடன் வந்த வாசு வயதில் சிறியவர். அவருக்கு மரணம் பற்றி தெரியவில்லை. நான் செத்துவிட்டேன் என்று நினைத்து என்னை கட்டிக்கொண்டு அழ ஆரம்பித்து விட்டார். பழனிசாமி வயதில் பெரியவர். அவர் பேசுவது எனக்கு கேட்டது. நண்பர்கள் இருப்பதை உணர்ந்தேன். இதய துடிப்பு நின்றதையும் அறிந்தேன். ஆனால் துளி கூட பயமில்லை. பாறை மீது சப்பனமிட்டு அமர்ந்தேன். மரணத்தை மிக கவனமாக எந்தவித சலனமும் இன்றி பார்த்து கொண்டிருந்தேன். 15 நிமிடங்கள் பத்மாசன நிலையிலே இருந்தேன். அப்போது ஒரு சக்தி என் உடம்பில் வலதுபுறத்திலிருந்து இடதுபுறத்துக்கு வேகமாக பாய்ந்தது.
இதனால் எனது இதயம் மீண்டும் துடிக்க ஆரம்பித்தது. இரத்த ஓட்டம் சீரானது. உடலிலும் சிறிது சிறிதாக தன் இயல்பு நிறத்தை அடைந்து சமச்சீராக ஆனது. நான் வியர்வையில் குளித்திருந்தேன். உடம்பில் சக்தி ஏற்பட்டதும் மெல்ல வாருங்கள் போகலாம் என்று எழுந்து நின்றேன். தானாக ஏற்படுத்தி கொண்ட நிலை அல்ல அது. இப்படி நடக்கும் என்பதை வேடிக்கை பார்க்கும் ஆசையும் எனக்கு இல்லை. மனசு எப்படி இருக்கும் என்ற விளக்கம் என்னிடம் இல்லை. அது மாதிரி அடிக்கடி ஏற்படுவது உண்டு. இந்த முறை சற்று நீடித்த அனுபவமாக இருந்தது. பாலசுவாமி எழுந்து நடந்ததும் வாசுதேவர் சந்தோஷத்தில் எகிரி குதித்தார். மற்றவர்களும் முகம் மலர்ந்தார்கள். சந்தோஷத்தில் அழுதார்கள். எதற்காக இந்த அழுகை? நான் செத்துவிட்டேன் என்று நினைத்தீர்களா? அப்படி இறந்து போவதா இருந்தால் உங்களுக்கு அதை முன்னரே தெரிவித்து இறக்க மாட்டானா என்று பாலசுவாமி அன்பர்களிடம் ரொம்ப அக்கறையாக கூறினார். இது மாரடைப்பு போன்ற விஷயம். இவர் விவரித்த அத்தனையும் இதய நோய் சம்பந்தப்பட்டது. இதயம் நிற்கும்போது ஏற்படுகின்ற அவஸ்தையை பற்றிய விஷயங்களாக அவைகள் எல்லாம் இருந்தன. வியர்வை கொப்பளிப்பது என்பது மாரடைப்பின் முக்கிய அறிகுறி. மரணம் போன்ற இந்த அனுபவம் வரும்போதும் உள்ளே சற்றும் பதற்றம் இல்லாமல் இருந்ததுதான் பெரிய விஷயம். ஆனால் உடம்பின் ஈர்ப்பு பற்றி அக்கறைப்படாமல் அதிலிருந்து விலகி தன்மையான ஒரு இடத்தில் எப்போதுமே பாலசுவாமி இருந்திருக்கின்றார். அதற்கு இந்த மரண அனுபவம் ஒரு சாட்சி. மரணம் பயமுறுத்தாத உச்ச இடம் ஒன்றில் அவர் சௌகரியமாக இருந்திருக்கின்றார் என்பதை இது சுட்டிக்காட்டுகின்றது. சகலரும் சாக பயந்துதான் சாகின்றார்கள். தன்னை அறிந்தவர் மட்டுமே மரணத்தை கண்டு அஞ்சாமல் வரவேற்கின்றார். அவரால் மரணத்தை தள்ளி வைக்கவும் கூடும். தொடர்ந்து ரமணரின் நிகழ்வுகளை நாளைய உரையில் பார்ப்போமா? ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.